கோவலன் கோலார்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கோவலன், யாருக்காக கேட்க போறீங்க? சார் மேடம் எங்க டாக்டருக்கு பார்க்கணுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தாங்கல. கொடுங்க சார் வணக்கம். எங்க டாக்டர் பேர் வந்து தாராஸ்ரீ. பிறந்தது வந்துட்டு 15 பிப்ரவரி 2003 சார். ஓகே. 6 மணி ஸ்டாண்டர்ட் டைமுங்க. காலையில. வெரி குட். பேர் என்ன பாப்பா பேரு? பாப்பா பேர் வந்து தாராஸ்ரீ. ஓகே. உடம்பு கொஞ்சம் படுத்தும் சார். இவளுடைய ஜாதகத்துல இந்த மாசம் 29ஆம் தேதியில இருந்து அஷ்டம சனி முடியுது. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வரவு, புதிய படிப்பு, ஊர் விட்டு ஊர் போறது. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. நான் வேணா ஒரு அடையாளம் சொல்றேன், கரெக்டா இருக்கா பாருங்க. குறுகிய நெற்றி, அடர்ந்த புருவம், இப்படிப்பட்ட அங்க லட்சணத்தோட இருப்பாள் அவள். கரெக்டா? ஆமா. அதனால நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னா, இந்த அடையாளம் கரெக்டா இருந்தா, அந்த அங்க லட்சணம் கரெக்டா இருந்தா சரியா இருக்கும். மேற்கொண்டு படிப்பா. வேற என்ன வேணும் சார் உங்களுக்கு? வேலை வாய்ப்பு கேட்கலாம் சார். படிக்க முதல்ல அனுப்புங்க சார். ஏன்னா இவ ஜாதகத்துல வந்து குரு ஆட்சியில இருக்கான். இன்னும் ஃபர்தரா படிக்கலாம். சைட்ல வேணா வேலை பார்க்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி கோவலன். அடுத்ததாக பரமேஸ்வரி கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்கம்மா? ஹலோ, என் பொண்ணுக்காக கேட்குறேங்கண்ணா. பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. 1994ங்க. 94ங்க. மணி வந்து 2:20ங்க. முதல்ல டேட் சொல்லுங்க, மாசம் சொல்லுங்க, வருஷம் சொல்லுங்க. 1994ங்க. அம்மா பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 1/9. எத்தனை மணிக்கு பிறந்தாங்கம்மா? நைட்டு 2:20ங்க. அன்னைக்கு என்ன கிழமை? அன்னைக்கு வந்து சனிக்கிழமை நைட்டுங்க. நீங்க சொன்னதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க மறுபடியும் கரெக்டா போய் பார்த்துட்டு வாங்க. 1/9/1994. அந்த 94 வந்து கட்டிமா பிடிச்சிக்கிட்டீங்க. மாசம் கரெக்டா சொல்லுங்க, டேட் கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 9/1ங்க. 9/1/1994ங்க. நீங்க முதல்ல சொன்னது 1/9ன்னு சொன்னீங்க. இல்லைங்க, 9/1ங்க. அப்ப அது தப்பு இல்லைங்களா? எல்லாமே தப்பாயிடும் இல்லைங்களா? 9/1. அப்போ எல்லாருக்குமே அந்த டைம் மிஸ் ஆகுது இல்லைங்களா? ஓகே. இவங்களுடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எதிர்காலமும் எப்படி அமையும் அப்படிங்கறதுதான் உங்களது கேள்வி. இவங்களுடைய ஜாதகத்துல உடம்பும் படுத்தும், சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த பிள்ளையை கூட்டிட்டு ஒரு முறை ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஸ்தலத்துல போயிட்டு அந்த தீர்த்தத்துல குளிங்க. ராமநாத சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. இதை ரெண்டும் செஞ்சா நல்ல உத்தியோகம், திருமண வாழ்க்கையும், அதுல மேன்மையும், அதுல சந்தோஷமும் கிடைக்கும். அதுல உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ராஜா ஈரோட்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜா வணக்கம். யாருக்காக பேச போறீங்க? வணக்கம் சார். எனக்காக தான் கேக்குறேங்க. 22/6/1984. எத்தனை மணிக்கு சார்? மதியம் 12:38. வெரி குட், சூப்பர். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா சார்? ஆமாங்க சார், வெள்ளிக்கிழமைங்க. வெரி குட். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. ஆமாங்க. இது உங்க ஜாதகமா சார்? ஆமா சார், என்னோட ஜாதகம் சார். இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, வருமான மாற்றம் வருமா? இதான் உங்க கேள்வி. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. அந்த டேட்டு, டைம், நட்சத்திரம், வருஷம் கரெக்டா கொடுக்கணும். குழப்பி கொடுத்தாங்கன்னா 1/9/9/1 அப்படின் போது டேட் மாறும், நட்சத்திரங்கள் மாறும். இவர் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றார். இவருடைய ஜாதகத்திலேயே கடுமையா உழைக்கக்கூடிய ஆளு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஆளு, தப்பு தண்டாக்கு போக மாட்டார், கௌரவமான மனுஷன். இடமாற்றம் வரும் சார். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போக போறீங்க. ஊர் விட்டு ஊர் போக போறீங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க சார்? ஈரோடு தான். மேக்சிமம் இன்னும் ஒரு 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்துடும் சார். அநேகமாக உங்களுக்கு வருமானம் கூடும் சார். இதில் 7.5 சனியில் அந்த வர்றப்பட்ட வருமானத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. ஒரு வீடோ வாசலோ ஒரு நிலமோ வாங்குங்க. ஸ்திர சொத்து சேருங்க. நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ராஜா. அடுத்ததாக செல்வி பரமத்தி வேலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. செல்வி, யாருக்கு கேட்கணுமா? ஐயா, என் மகனுக்கு கேட்கணுங்க ஐயா. சரி.
ஐயா 26/12/2006 ஐயா, செவ்வாய்க்கிழமை மாலை 4:20 ஐயா. வெரி குட். கும்பராசிங்க ஐயா, புரட்டாதி நட்சத்திரங்க ஐயா. சூப்பர். அவர் பேர் என்னம்மா? தயானந்துங்க ஐயா. படிக்கணும், படிக்க மாட்டேங்கிறான். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, ஜாலியாக இருக்கான். ஆனால் நல்ல பையன், மனசு வச்சானே நல்லா படிக்கிறான். சரிங்க ஐயா. மறுநாள் வந்து இவனுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு வச்சிங்களேன், முதல் நாள் டிவியில் நல்ல படம் பார்த்துட்டு இருப்பான். கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும்வான். அற்புதமான பையன், அரசாங்க உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகிறான். அற்புதமான எதிர்காலம் இருக்குது. ஆனால் இப்போ 18 வயசு 2 மாதம், சின்ன பிள்ளை. இவனுடைய ஜாதகத்தில் சனி வந்து நீச்சப்பட்டு போயிடுறார், பகை பெற்று போவார். அதனால இவனுடைய ஜாதகத்துக்கு ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு இவனால் எவ்வளவு வஸ்திரங்கள் தானம் செய்ய முடியுமோ மத்தியானம் உச்சிக்காலம் 12 மணிக்கு தானம் பண்ண சொல்லுங்க. துண்டு கூட செய்யலாம், ஒரு 11 துண்டு 5 துண்டு. அதை செஞ்சாங்கன்னா இவனுக்கு அற்புதமான வாழ்க்கையும் நல்ல படிப்பும் நல்ல எதிர்காலமும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக திருச்சியிலிருந்து பரணிதரன் இணைஞ்சிருக்கீங்க. பரணிதரன், யாருக்காக பேச போறீங்க? எனக்காக பேசுறேன் மேடம். வணக்கம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருங்க. 28/10/1980. ஓகேங்க. டைமிங்க? பிறந்த ஊர் வந்து திருச்சி தான். டைம் வந்து காலையில 7 மணிக்கு மேல, 7 ல இருந்து 8க்குள்ளார. இது யாரோடது சார்? என்னோடதுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம், அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள். டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இல்லையா, வெளியே வந்துட்டேன் நான். வெளியே இருக்கீங்களா? உங்கள் வலது கையில் மோதிர விரலுக்கு கீழே வெர்டிக்கலாக ஒரு ரேகை ஒன்று இருக்கு. அதை விட உங்கள் உடல் சூடு 1 டிகிரி சூடு ஜாஸ்தி. கரெக்டா? கரெக்டுங்க ஐயா. ரொம்ப தெளிவானவர். இடமாற்றம் வருமா? வருமானத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். இதுதான் உங்களுடைய இது. தாயுமானவர் கோவில்ல இந்த வாழைத்தார் இருக்குங்களா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு தார், ஒரு 4 வெள்ளிக்கிழமை கொடுத்து பாருங்க. அந்த தார்ல எத்தனை பழம் இருக்கோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும். தாயுமானவன். அந்த ஆமா, மலைக்கோட்டை கீழே அந்த தாரை எண்ணாதீங்க. ஒருவேளை எனக்கு இத்தனை பழத்தின இத்தனை லட்சம் கேட்கலாம். ஆமா, தயவு செஞ்சு அப்படி இல்லை. இது பக்தி ரூபமா, ஆனந்த ரூபமா, ஆத்மார்த்த ரூபமா நம்ம கொடுக்குறோம். அந்த தார் 2 வாழைத்தார் கொடுத்தா கூட 2 வாரம் கொடுங்க, இரவு கொடுங்க. ஒரு சாயரட்ச வேலை ஒரு 6 மணிக்கு போய் கொடுங்க. அதனுடைய பலன் நீங்க அனுபவிப்பீங்க. நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பரணிதரன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்க அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.